வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். கேலரிஸ் நிறையா பர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய மைண்டில் இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட பதிவில் நான் சொல்லியிருந்தேன், கேலரிஸ் பர்ன் பண்ணுறது மட்டுமே எல்லாம் இல்லை, எதையாவது பண்ணு கேலரிஸை பர்ன் பண்ணு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உங்களுடைய பாடியினுடைய கண்டிஷன் என்ன, எங்கே டைட்டாக இருக்குது, என்ன ஏது எதையுமே தெரிஞ்சுக்காமல் ரோப் ஜம்பிங், அதாவது ஸ்கிப்பிங், பர்பீஸ், ஜம்பிங் ஜாக்ஸ், ரன்னிங், ஜாகிங், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவாக ஹை இம்பேக்ட் மூமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா கேலரிஸ் பர்ன் பண்ணலாம். பட் உங்களுடைய ஜாயிண்டில், உங்களுடைய கனெக்டிவ் டிஷ்யூஸில் எந்த விதமான ஸ்ட்ரெயின் ஏற்படும், இதனால் உங்களுடைய மொபிலிட்டி எப்படி பாதிக்கப்படும், உங்களால் நடக்கவே முடியாமல் போகலாம். என்னால் நடக்கவே முடியாமல் ஒரு வருஷம் நான் சிரமப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் முதல்ல கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேலரிஸ் பர்ன் பண்ணுறதை பற்றி நினைங்க. கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு எடைப்பயிற்சிகள், வெயிட் ட்ரைனிங் அல்லது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் உங்களுக்கு பெரிய அளவில் உதவும். வெயிட் ட்ரைனிங்க்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்க்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. வெயிட் ட்ரைனிங்கிறது மிஷினில், பார்பெல்லில், டம்பெல்லில், கெட்டில் பெல்லில் இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணுறது, எடையாக நீங்கள் கூட்ட முடியும். ரெசிஸ்டன்ஸ் ஒரு குறிப்பிட்ட தடைக்கு எதிராக நீங்கள் பயிற்சி செய்றீங்க. ரெசிஸ்டன்ஸை அது ஆஃபர் பண்ணது, அந்த ரெசிஸ்டன்ஸை மீறி நீங்கள் பயிற்சி செய்றீங்க. இன்னொரு விதமாக இருக்குது, அதாவது தரையில் புஷ்அப் பண்ணலாம், வாலில் புஷ்அப் பண்ணலாம், புல்அப்ஸ் பண்ணலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று தான், உங்கள் பாடி வெயிட் அவ்வளோதான், அது ஃபிக்ஸ்டு. இப்போ ஒரு டியூப்லேயோ ஒரு பேண்ட்லேயோ நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் அது கூடிக்கிட்டே இருக்காது. ஸோ அதை வெயிட் ட்ரைனிங்னு சொல்ல முடியாது, அது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். இப்போது வெயிட் ட்ரைனிங் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, படிப்படியாக நீங்கள் பயிற்சியில் எடைகளை கூட்டும்போது உங்கள் உடலில் பலம் கூடுது. இந்த கடுமையான இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற லோடை டேக்கிள் பண்ணுறதுக்கு உங்கள் தசைகள் சைஸில், பலத்தில், என்டியூரன்ஸில் எல்லா விதத்துலேயும் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கும், கொஞ்சம் க்ரோத்தை கொண்டு வரும். அப்போ அது என்ன பண்ணணும்னா கேலரிஸை பர்ன் பண்ணும். தசைகள் பில்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உடல் ஓய்வில் இருக்கும்போது கூட நீங்கள் கேலரிஸை தொடர்ந்து பர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் ஃபேட்டை பர்ன் பண்ணு, கேலரிஸை பர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயிற்சியாளர் கிளைண்ட்டுக்கு எடைப்பயிற்சிகளை கொடுக்குறார். இந்த எடைப்பயிற்சிகள் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், எப்படி என்னென்ன மசில்ஸ் உடலில் ஆக்டிவாக இருக்கணும், என்னென்ன இடத்துல டைட்னஸ் இருக்கக்கூடாது, என்னென்ன குட்டி குட்டி ஸ்டெபிலைசர் மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருந்தால் பாடிக்கு சப்போர்ட் கிடச்சி நீங்கள் பண்ணுற லிஃப்ட்ஸை, நீங்கள் பண்ணுற மூமெண்ட்ஸை பக்காவாக அதை செய்ய உதவி செய்யும். இதை புரிஞ்சுக்கிட்டு உடலை அதற்கு தகுந்தாற் போல தயார் செய்துட்டு அதன் பிறகு சரியான எடைப்பயிற்சிகளை கற்றுக்கிட்டு படிப்படியாக ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா எடைப்பயிற்சிகள் உங்களுக்கு மேக்சிமம் கேலரிஸை பர்ன் பண்ணும். ஒருத்தருடைய உடலில் கொழுப்பு இல்லாத, கொழுப்பற்ற லீன் மசில் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அவருடைய உடல் ஓய்வில் இருக்கும்போது கேலரிஸை பர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் கார்டியோலாம் பண்ணிங்கன்னா, கார்டியோ பண்ணும்போது கேலரிஸ் பர்ன் ஆகும். கார்டியோ பண்ணி ஒரு 2 hours வரைக்கும் பாடி கேலரிஸ் பர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சமநிலைக்கு வந்துடும் தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சரியான முறையில் உடலை கரெக்டாக எல்லா தசைகளையும் என்கேஜ் பண்ணி கரெக்டாக ஃபயர் பண்ணி மசில்ஸை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பயிற்சி முடிந்து 6-8 மணி நேரம் உங்கள் உடல் தொடர்ச்சியாக கேலரிஸை எரித்து கொண்டே இருக்கும்னு சொல்கிற ஆய்வாளர்கள் இருக்காங்க. அதுக்காக கார்டியோவே தேவையில்லையா சார்னா, கார்டியோ தேவை. வாரத்திற்கு 2 நாள்லேருந்து அதிகபட்சம் 4 நாள் எடைப்பயிற்சி செய்யலாம். 3 நாட்கள்லேருந்து 6 நாள் அல்லது 7 நாள் வரைக்கும் கூட கார்டியோ பண்ணலாம். பட் கார்டியோவை டோன்ட் ஓவர் டூ. 30 to 35 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சம் பிரிஸ்காக ஹார்ட் ரேட் இருக்க மாதிரி ஃபாஸ்டட் கார்டியோவாக பண்ணுறது பெட்டர். வாரத்துக்கு 4 நாட்கள், அதிகபட்சம் 6 நாட்கள், நபரை பொறுத்து இது வேறுபடும். அந்த அளவுக்கு கார்டியோ செய்யலாம். ரொம்ப ஹை இம்பேக்ட் கார்டியோவாக பண்ணி உங்கள் ஜாயிண்ட்ஸ், உங்கள் கனெக்டிவ் டிஷ்யூஸை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. கூடிய வரைக்கும் உங்கள் ஜாயிண்ட்டுகளை மீது ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தாத மிதமான கார்டியோ, லைக் பிரிஸ்க் வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், இது போன்ற பயிற்சிகள் செய்கிறது இன்னும் புத்திசாலித்தனம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மெட்டபாலிசம் கூடும், உங்கள் பாடி
தேவையில்லாத கேலரிஸை எரிக்கும். யூல் கெட் ஃபிட், யூல் கெட் ஹெல்த்தி, யூல் லுக் குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.